அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறபடி இந்த வேதாகமத்தில் உள்ள தேவ திட்டங்கள் 1318 திட்டங்களாக 1817 தீர்க்க தரிசனங்களாக அன்பின் ஆவியாய தேவன் அறிவித்து அவைகளில் முதல் தீர்க்க தரிசனத்தை நாம் அறிந்திருக்கிறபடி ஆதியாகமம் 3:15 படி ஆரம்பித்து வைக்கின்றார். இந்த வேதாகமத்திலே முடிவான தேவனுடைய தீர்மானங்கள், தேவ திட்டங்களை சார்ந்து சாத்தான் அக்கினிக்கடலில் தள்ளப்பட்டு அவர் சாம்பலாக்கப்பட வேண்டும் என்ற தேவ தீர்மானத்தை நாம் அறிந்தவர்களாக அறிவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த முடிவான வேலை வருவதற்கு முன்பாக மனுக்குலத்தை மீட்கும் தேவ தீர்மானத்தை சார்ந்த கடைசி தீர்க்க தரிசனம் என்ன? அதைத்தான் நாம் மத்தேயு 24 அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் தியானம் செய்து வருகிறோம். இந்த நாளிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த முடிவான ரட்சிப்பின் கிருபை, மனுக்குலத்திற்கு தேவனால் அருளப்பட்ட கிருபையாக தந்துள்ளப்பட்ட முடிவான ரட்சிப்பு, அது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். முடிவான ரட்சிப்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சாயலை அணிந்து கொண்டு அவர் பிரசன்னமாகும் பொழுது அவர்களுக்கு கனம், மகிமை, புகழ்ச்சி காணப்படும் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் 5 முதல் நாம் வாசித்தவர்களாக இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை குறித்த இரக்கங்களை மனுக்குலத்தில் மீட்கப்பட வேண்டியவர்கள் அடைந்து கொள்ள அந்த ரட்சிப்பை குறித்த சுவிசேஷங்களை அல்லது நற்செய்திகளை அல்லது சத்திய வசனங்களை முடிவான காலத்தில் அறிவிக்கப்பட தேவன் தீர்மானித்திருக்கிறார். நாம் மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனத்திலே ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படி முடியும். அது பிரசங்கிக்கப்பட்டாலே அந்த ராஜ்யம் என்றால் என்ன? அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்ளும்படியான சத்திய வசன உபதேசங்களை பிரசங்கிக்கிற அதன் நிமித்தமாய் முடிவான ரட்சிப்புக்குரிய மனவாட்டியானவள் அதை அடைந்து அதை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பான பூர்ண அறிவை அடைந்து அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வனமாக அவரை தரிசித்து அவரோடு கூட ஒன்றரை ஒப்புரவாகி அவருக்குள்ளாக நித்தியத்தில் வாழ சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை முடிவான காலத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த சத்தியம் முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்ட ஒரு கூட்டம், அவர்கள்தான் பூர்ண உருபோதியானவருடைய வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. என்றால் அவர்களுக்காகவே தேவன் காத்து கொண்டிருப்பதாக நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வாட்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களாய் அவர் உத்தம பூர்ண ரூபூதிகளானவர்களை தன் நேசத்துக்கு உரியவர்கள் என்று அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த நீதிமான்கள், இந்த நீதிமானுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டி, அந்த மனவாட்டியான நீதிமான்களால் ஆராதிக்கப்படுகிற அந்த ஐக்கியம், கூட்டாய்மை அல்லது சபை, அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றார். ஆக ஒருவரை ஒருவர் நீ எனக்காக அநேக நாள், அநேக காலங்கள், அநேக நாள் நீ எனக்காக காத்திருக்க வேண்டும். நீ பாவிதான், ஆனால் பாவியிலிருந்து நீ மனம் திரும்பி என்னுடைய நேசத்துக்கு உட்பட்ட என் நீதிமான்களாய், என் பரிசுத்தவான்களாய், என் மனவாட்டியாய் உங்களை நான் சேர்த்துக்கொண்ட நாள் முதற்கொண்டு இனிமேல் நீங்கள் ஒருவனையும் சேராமல், அப்படின்னா உலகத்துக்குரிய ஒன்றுக்கும் உங்களை ஒப்புவிக்காமல், இருமனம் கொண்டவர்களால் வேசித்தனம் பண்ணாமலும் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசு கொண்டபடியினால் அவள் அவளுடையவளாய், அவளுக்கென்று வாழாதவளாய், நீங்கள் கிடைத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று 1 Corinthians 6:19 வாசித்திருக்கிறோம் அல்லவா? ஆனபடியினாலே அவருடைய 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட ரத்தத்தினால் கிடைத்து கொள்ளப்பட்டவர்களான இவர்கள் மனந்திரும்பின பிறகு மறுபடியும் வேசித்தனம் என்றால் என்ன? இருமனம் கொண்ட வாழ்க்கை, இம்மை சார்ந்த வாழ்க்கை, மறுமை சார்ந்த வாழ்க்கை, 2 வாழ்க்கையும் ஒன்றரை சேரக்கூடுமா? அந்த வாழ்க்கை நீங்கள் வாழாமல், அதைத்தான் வேசித்தனம் என்று சொல்லுகிறார். ஒருவனையும் சேராமல், சாத்தான் சேரக்கூடாது, உலக மனிதன் நம்பக்கூடாது, உலகத்தை நம்பக்கூடாது, என்னை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஓசியா 3:1 நான் வாசிக்கிறோம், தயவுசெய்து வாசிங்க 1ஆம் வசனத்தை. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக இந்த இஸ்ரவேலர்களை தேவன் அதிகமாக நேசித்தார். ஆபிரகாம் அழைத்தார், அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அவர்களுக்கு சொந்த தேசத்தை கொடுத்து அதை அடைய விடாதபடி தடுத்த 6 புற ஜாதிகள், ஜனங்கள், மன்னர்கள் அதை தடை செய்ய முயற்சித்த போது அவர்களை அழித்து, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை காண மாட்டீர் என்று அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கானானில் சேர்ப்பித்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ இடர்கள் அடைந்து தேவனை மறுத்து ஏவாள் செய்தை போல சாத்தானை நம்பினவர்களாய் போன நிலையிலும் அவர்கள் மேல் தேவன் அன்பு வைத்தார். அதற்கு ஒப்பாக நீ இன்னும் போய் என்னால் மறுபடியும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவிடம்
விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீ நேசித்துக்கொள். பாருங்க, அவருடைய வாழ்க்கை விபச்சாரி, இருமனம் கொண்டவர்கள் அல்லது பாவியானவள், தேவன் அற்றவள், தேவனுடைய காணியாட்சிகளுக்கு புறமானவள், ஆனால் நேசரால் நேசிக்கப்பட்டவள். இந்த நேசத்தின் அளவை நாம் பார்க்கிறோம். நான் வருகிற வரைக்கும் நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருப்பேன் என்று இந்த விபச்சாரியான கிரைத்திற்குக் கொள்ளப்பட்ட இந்த மனவாட்டியானவனை பார்த்து, நீ எனக்காக தான் காத்திருக்கணும், எனக்காக நீ வாழ வேண்டும், மற்றவர்களுக்காக நீ வாழக்கூடாது, உலகத்தரம் மீது வாழக்கூடாது, மனுஷனம் மீது வாழக்கூடாது என்று ஏன் அருமையற்ற சொல்கிறார் என்றால், அவருடைய வாழ்க்கை விபச்சார வாழ்க்கை. சாத்தானுக்கு செவி கொடுத்த ஏவாளின் வாழ்க்கை, அவளுடைய வார்த்தை செவி கொடுத்த ஆதாமின் வாழ்க்கை, இவர்கள் இருவருமாய் சேர்ந்து நிர்வாணமாய் போன வாழ்க்கை. அப்படின்னா தேவ சாயல், தேவ ரூபம், தேவ மகிமையை இழந்து போய் அவர்கள் தேவ சமூகத்திலே மகிமையின் வஸ்திரத்தை, அப்படின்னா மகிமையின் சாயலை இழந்து போய் ரட்சிப்புக்கு தூரமான போயிட்டாங்களே. அப்படிப்பட்ட அவளுடைய சந்ததியாய் வாழ்கிற உங்களை நான் கிரேத்துக்கு கொண்டேன். இனி நீங்க பாவம் செய்யாதீங்க, இனி உபச்சாரியாய் வாழாதீங்க, எனக்கா மாத்திர காத்திருங்க என்று இருவரும் ஒருவரை ஒருவர். இவள் என்ன சொல்லுகிறா? இந்த மனவாட்டியானவளாய் நீதிவான் என்ன சொல்றா? உன்னத பாட்டி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய வாசிங்க. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிவான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இங்கே ஓசியா 3ஆம் அதிகாரத்தில் மணவாளனாகிய அன்பின் நேசர் இயேசுவாயிடம் தந்தை சொல்லுகிறார், நீ என் நேசத்தால் கொல்லப்பட்டவள். 1ஆம் வசனத்திலே ஓசியா 3:1 அவருடைய நேசத்துக்குட்பட்டவள் அவள். ஆகையினால் நீ பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தத்தில் வளர்ந்து ஆயத்தப்படு சொல்லுகிறார். அதற்கு மனவாட்டி என்ன சொல்லுகிறாள்? 3:1 ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நேரத்தில் இரவு நேரத்தில் ஜாமக்காரராய், அதாவது 1ஆம் ஜாமம் நாம் அறிந்திருக்கிறோம். இரவு முழுவதும் அவள் கண்விழித்து உன் நேசரை இன்ன வேலையை வருவார் என்பதை, திருடன் இன்ன வேலை வருவார் என்பதை நீ அறியாதிருக்கிறபடியால் நீ விழித்திருந்தி ஜபமன் என்று கட்டளிட்டார் அல்லவா, அதை சார்ந்து தான் நேசர் ஒரு வேலையை இவள் அறியாதிருக்கிறபடியால் இரவு முழுவதும் நேசரை தேடுகிறாள். அப்படின்னா இரவு முழுவதும் ஜெபிக்கிறாள், நேசரோடு பேச விரும்புகிறாள், நேசரை காண விரும்புகிறாள், நேசரோடு ஒன்றரை கலந்து கொள்ள அவள் விரும்புகிறாள். காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். அப்படின்னா அவள் உறங்கும் பொழுதும் நேசரை குவி அழைக்கிறாள், ஜெபிக்கிறாள். ஆனால் தேடியும் நான் அவரை காணவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.